Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் கூட பாவக்காயில் இருக்கிற கசப்பே வெளியே தெரியாமல் ஒரு திக்கான பதத்தில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாவக்காய் தொக்கு தாங்க இந்த வீடியோவில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடையில் ஒரு அரைக்கப்பளவு எண்ணெயை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருந்த பாவக்காயை ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வெந்து நல்லா சுருங்கி ஒரு டைப்பில் இருக்கணுங்க. இந்த பதத்தில் சரியான பதம். இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நான் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. நெக்ஸ்ட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூளுங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவுமே தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த பாவக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாங்க. அதை நல்லா கரைச்சி இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சின்ன சைஸ் அளவு வெல்லம் இதில் துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு போதுமான டேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பத்தலைன்னா இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்துடலாங்க. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.